மாமாவோட பர்த்டே வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஈரோட்டில் இருக்கீங்கன்னா இந்த தேட்டரோட நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கு வந்துட்டு சீக்கிரமாக போயிடும்னு சொல்லிட்டு வீட்லேயே விட்டுட்டு வந்துருந்தோம். கங்குவா மூவிக்கு தான் போயிருந்தோம். ரிவ்யூ பார்த்தோம், ரொம்ப மோசமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிவ்யூக்கும் மூவிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருக்குமே அந்த மூவி பிடிச்சிருந்தது. மூவி முடிச்சதும் அப்பா அம்மாவே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்புறம் ஈரோட்டில் கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இருந்தது. முடிச்சுட்டு நேராக வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. மாமாவுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். இந்த தடவை அவருக்கு 2 பர்த்டே கேக் வந்து கட் பண்ணிச்சு. கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அத்தை சூப்பரான நான்வெஜ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி 65 எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிக்கு தான் வந்து கத்திகிட்டே இருந்தேன், என்னடா ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தராமல் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவளுக்கு கொஞ்சமாக பிரியாணி வச்சோம். ஏன்னா உப்பு காரம்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா, இந்த தடவை தான் கொடுத்துருக்கோம். சரி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.